ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க வண்டிகள் பார்த்தீங்கன்னா BMW i7 EV. இதோட 4 வீலுமே பெண்டு எடுத்துட்டு பேக் டு பேக் நான் ஒரு அப்டேட் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கட்டி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கட்டி அதை வேலை செய்ய முடியும். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் லக்ஸரியான காரு, ரொம்ப லென்த்து ஜாஸ்தி கார்லேயே i7 EV. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்குது பாருங்க. ஃபோனுக்குள்ளேயே வர மாட்டேன் ஃப்ரேம், அவ்வளோ பெருசாக இருக்கு. சரி, ஓகே, இது ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். BMW i7 இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு வீல். இது ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல எங்கேயோ கொடுத்து ஒர்க் பண்ணிடுறாங்க போது, ஆனால் சரியாக ஒர்க் பண்ணல. இந்த இடம் தெரியுதா? இந்த இடம் வந்து சரியாக ஃபினிஷிங்கே ஆகலை. ரெண்டாவது இந்த இடத்துல பெண்டு வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஒரு இடம், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு இடம், இந்த ரைட் சைட்லேயே 3 இடம் இருக்குது. அதே மாதிரி இதை லைட்டாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சூடு பண்ணிட்டு ஹேமரில் தட்டிட்டு கிரைண்டிங் பண்ணிட்டு அப்படியே விட்டுக்கிறாங்க. இது ஃபினிஷிங் வரல. அதே போல் தான் சேம் இந்த பக்கமும் இந்த ஒரு இடம், இன்னும் நிறைய இடத்துல இந்த வீல் வந்து பெண்டு இருக்குது. ரொட்டேஷன் பண்ணுற பாருங்க, வீலே வந்து ஃபுல்லாக செம்மையாக அவுட் அடிக்குது. ஃபுல்லாகவே ஓவர் அவுட் எல்லா வீலுமே. இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, இது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரண்ட் லெஃப்ட் இது. சார், இந்த வீல் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. எல்லா வீலுமே செக் பண்ணியாச்சு. எல்லா வீல்லையுமே பெண்டு இருக்குது. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீல் வந்து மிஷினில் போட்டிருக்கு. இந்த வீல் தான் சார் ரொம்ப பெண்டு. இந்த வீல் இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இதுதான் டாப்பு, இதுதான் ஒரிஜினல்லு. இது ஃபுல்லாக டவுனு. இது 1, அதுக்கு அடுத்து இவர் 2, இவர் 3, இவர் 4, இந்த பக்கம் 4 ஆயிடுச்சா? சேம் அதே போல் இந்த பக்கமும் இது 5, இது 6, இது 7, இது 8 இடத்துல இந்த வீலில் வந்து பெண்ட் இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, எங்கேயோ கொடுத்து இந்த வீல் பெண்டாக இருக்குது. அப்போ இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இது சும்மா வெல்டிங் கடையில் கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சூடு பண்ணி இதை வந்து ப்ராப்பராக பண்ணலை. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூடு பண்ணி இதை வரைக்கும் நசுக்கி விட்டுருக்காங்க. அதாவது இதை மட்டும் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே இருக்கிறது வந்து மேலே வரணும், இது மேலே வரவே இல்லை. இது அப்படியே தான் இருக்குது. இது ஹைட்ராலிக்கில் பண்ணால் தான் உங்களுக்கு அது மேலே வரும். அது நார்மல் கையில் பண்ணினா அது வராது, கஷ்டம். அதே போல் இந்த பெண்டு இருக்கும் போதே இந்த பக்கம் இருக்கிற பெண்டெல்லாம் கூட இருந்திருக்கும். ஆனால் அவங்களால இதெல்லாம் எதுவுமே ரெக்கவர் பண்ணாமல் சும்மா இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா காற்று நின்னா போதும் அப்படின்ற கான்செப்டில் இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணிடுறாங்க, லைட்டாக பெயிண்ட் வரைக்கும் டச்சப் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த டைமண்ட் கட்டிங் எடுக்காமலே. இப்போ இதை வந்து நம்ம ரீக்ரியேஷன் பண்ணணும். இப்போது இதை மறுபடியும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதோடைய டைமென்ஷன் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதை மறுபடியும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இதோடைய டைமண்ட் கட்டிங் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நாம் ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணுவோம், இங்கே பெயிண்ட் டச்சப் பண்ணுவோம். இதோடைய வைப்ரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வீல் எப்படி கற்றுது கற்றுது. எல்லா பக்கமும் பெண்டுன்றதுனால தான் இந்த மாதிரி கற்றுது. ஸ்லோ மோஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த வீலில் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பிஃபோரு. இதுக்கப்புறம் இது வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா இதோடைய ஆஃப்டரை இது கூடவே சேர்த்து அட்டாச் பண்ணுறோம். ஓகே. BMW i7 இந்த வீல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பெண்டு, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம்னாக்கா கிளியர் பண்ணியாச்சு. இதோடைய பெண்டு டோட்டலாகவே கிளியர் பண்ணியாச்சு. இதில் பிஃபோரில் பார்த்தீங்கன்னா சில கரெக்ஷன் சொல்லியிருப்பேன், அந்த கரெக்ஷனும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணாக்கா ப்ராப்பராக இதோடைய சேம் கலர் பெயிண்ட் பண்ணணும். பெயிண்டிங் உள்ளே வெளியே 2 பக்கமும் பண்ணணும்.
அதுக்கப்புறம் இதே மாதிரி டைமண்ட் கட் வந்து ரெடி பண்ணணும். இது வீல் பெண்டு கிளியர் பண்ணியாச்சு 2 சைட்லேயுமே. பிஃபோர் பார்த்தீங்க, இது ஆஃப்டர் பாருங்க. இவ்வளோ டீப்பாக செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. கிளியராக இருக்கும் ரொட்டேஷன். இதே மாதிரி தான் இந்த பக்கமாக இருக்கும். மறுபடியும் பர்ஃபெக்டாக ஒரிஜினல் வீலில் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இந்த வீல் தான் ரொம்ப ஓவர் வேலை. கிட்டத்தட்ட 3-3.5 மணி நேரம் இந்த ஒரு வீல் ரெக்கவர் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஓகே, இதுக்கப்புறம் இது பெயிண்ட்லாம் டச்சப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். லாஸ்ட் வீல் 4th வீலு. இதுதான் வந்து ஓவர் பெண்டாக இருந்த வீல். இது பெண்டெல்லாம் எடுத்து இதை கிளியர்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இந்த வீடியோனா, இது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணி இந்த டைமண்ட் கட்டிங் மறுபடியும் வர வச்சுருக்கோம். டைமண்ட் கட்டிங்கு அதே போல் சேம் இந்த ஒரு இடமும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். டைமண்ட் கட்டிங் வர வச்சுருக்கோம். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி டைமண்ட் கட்டிங் வர வச்சுருக்கோம். இது வந்து கிளியர் அடிச்சிருக்கு. மேலே ஒரு கோடு பெயிண்ட்டு, 2வது கோடும் பெயிண்ட்டு, 3வது கோடு கிளியர் அடிச்சு இதோடைய ஃபினிஷிங் இடத்துல வரும். அதே போல் இன்சைடும் பெயிண்ட் பண்ணியாச்சு. இது ஏற்கனவே பெண்டு எடுத்து தட்டி இந்த பண்ண இடம் நம்ம இதெல்லாம் பாலிஷ் பண்ணி மறுபடியும் சேம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இப்போ இந்த வீடியோ அதே போல் இந்த கார்னர் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டோம். இந்த வீல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கேயுமே பெண்டு கிண்டு எதுவுமே இல்லாமல் பெயிண்டிங் எல்லாமே கிளியர் பண்ணி மறுபடியும் அந்த ஒரிஜினாலிட்டி கொடுத்துருக்குறோம். அதுக்காக வேண்டி தான் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. 3rd வீல் பேலன்சிங். ரைட் சைடு கார்னர் 15 கிராம். சரி, 3rd வீலு ரைட் சைடு கார்னர் 15 கிராம் கொடுத்தாச்சு. இப்போ ரீசெக். ரெண்டு சைடுமே 0. அதே போல் தான் இந்த சைடும். ஆக்சுவலி இந்த ஒரு வீல் வந்து ரொம்ப வேலை அதிகம் சார். ஆனால் வந்து இந்த வீலை ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம் சார். இந்த வீலை ரைட்டு இதை செக் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறோம். இது லெஃப்ட்டு வீல் வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சார். இது ஃப்ரண்ட் ரைட்டு டிரைவர் சைடு வீலு. இந்த டயரும் வந்து போயிடுச்சு. டயரும் ஃபுல்லாக பல்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கார்னரும் பெண்டு இருக்குது, இந்த கார்னரும் பெண்டு இருக்குது. இது ரொட்டேட் ஆகுது பாருங்க அப்படின்னு. இதில் லைட்டாக இருக்குது பெண்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது பெண்டு. மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க. 1 2. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அதே சைடு தான். அதே போல் இந்த டயரும் வந்து மாற்றுறோம். இந்த டயரும் வந்து ஏர் பபிள் ஆகிடுச்சு. ஓகே சார். சார் இது தெரியுதா? இதுக்கு பேர் தான் வந்து ரீசாம்பர். ஏன்னா நம்ம வந்து அந்த கிராக் அப்படியே வெல்ட் அடித்தோம் அப்படின்னா அது லைஃப் வராது. ஏன்னா மேலோட்டமாக தான் உங்களுக்கு வெல்டிங் ஆகும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா டீப்பாக வெல்டிங் ஆகும். மெட்டலோட மெட்டலாக ஒன்றா ஆகும். அதுலேயும் டிக் வெல்டிங்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். திரும்ப உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா வீல் வந்து கிராக் விடாது. சரிங்களா? அடித்ததுக்கப்புறமா ஃபினிஷிங் காட்டுறோம்.